அது நம்ம ஊமை மாதிரி இல்லாம. என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிங்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் வேலைக்கு பின்னால லொங்கு லொங்கு போயிட்டாங்கண்ணா. அண்ணா லெட்டர் பாருங்கண்ணா. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடாம புடிச்சிட்டேன். நான் கரகத்தை புடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் பிள்ளைய புடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்னடா முறைக்கிற? எங்க முதலாளி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா எந்த மூளை இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஏய் ஊமையா, இத மாதிரி வேலை குத்திட்டு சாமியானா உன்னை சும்மா விட்டு நினைச்சிருக்கியா? சும்மா முழிக்காதடா. ராவும் பகரமா எங்களை அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்கேன்னு தான் பாக்குறோம். அட பாவிகளா, முருக பக்தரை ஏண்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர்தானா? இதேதாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. ஆனா என்ன பேச விடுங்கடா. டேய், அதேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, என் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனே நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. டேய், பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா. என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய் புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்காக என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானு போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் தோர, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பாத்து தூக்கிட்டு போங்கடா, போனங்கன்னு கணக்கும். டேய், இந்த ஊமையனை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு. இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மள விட மாட்டான். புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிளிரிட்ட என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ?
மட்டும் நேரா நேரத்துக்கு கொட்டிக்கிறியே போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். கிழிச்சேன் வெள்ளையமா துறை வந்து இங்கதான் இருக்கான். வாங்க, வாங்க, வாங்க. அவன் எங்க என் பிள்ளை கையில பீப்பு. பீப் இல்லடா, பூப்பு. அது பாம்படா. அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா கொத்திருண்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாத இல்லையம்மா, துறை கொண்டு வீட்டுக்குள்ளார படுக்க வை. நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியே படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? போயா இது என்னன்னு தெரியுதா? தடிமாட்டு கழுதிங்களா தெரியுதா? ஏன்டா தலை கொஞ்சம் நிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை கொஞ்சம் நிக்கணும். ஐயா அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா? சொன்னா மட்டும் கிழிச்சிட போறீங்களா? காயறீங்களா? கழுதிங்களா? ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என் மேல 7-8 புகார்ல போயிருக்குது. காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கரை ஏரியால வெள்ளைமா வீட்டுல நான் பண்ண கூத்து, போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில ஏத்து பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு. இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டிருக்கான அந்த பொட்டச்சி. யார் அந்த பட்டச்சு? வேற யாரு? இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாலே தை தை தமிழ் அரசு. அந்த பொட் ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவன் கொடுத்த பொட்டி சன என் வெத்தலை வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டை வரக்கூடாது. அவனையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி விட்டுருங்கப்பா, ஒண்ணும் பண்ணாதீங்க. எங்க பொண்ணு வீட்டுல இல்ல. எங்க எம்எல்ஏ மேல பெட்டிஷன் போடுற அளவுக்கு உங்க பொண்ணு வளர்ந்துருக்கா இல்ல? எங்கடியாவா? மரியாதையா சொல்லு. எங்கடியாவா? நீலாங்கரையில அவளுக்கு வேண்டியவங்களை யாரையோ பாத்துட்டு வரேன்னு இப்பதான் தனியா போயிருக்கேன். அடி பாவி, நம்ம பொண்ண நீயே காட்டி கொடுத்து தேடி. நீலாங்கரைக்கு உன் பொண்ணு தனியா தனடா போயிருக்கேன். இப்ப நாங்கெல்லாம் அங்க ஒன்னா போறோம். அங்க போய் உன் பொண்ணு தடிமாடுங்களா? எங்க அந்த கிழவி? வாடி வெளியில. ஏய் கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி நீ இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. இவனே சேர்த்து ஏத்துறான். அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம். இழுத்துக்கலாம்டா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்பனாலையும் கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுமே? இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர சூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து சூழ் பண்ண போறான்பா. இதுக்குதான் கழுத்தை தூட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டாங்க. நம்ம பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறாயா? அண்ணா சேவல் தரேன்னா அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு?
இல்ல முக்கியமா என் கண்ணு பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா. என்னது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன், எசுக்கு பசுக்கா மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முடுக்கு போய் போறியாக்கும்? இல்ல இரவு மாநாட பத்தி பேச போறோம். போயா. அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியது? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போறதோ தெரியலையே. என்ன காப்பாத்து விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்குறா, நீ வாயா. இடி அடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல இருந்து வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன்யா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வள வளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ சத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிறேன். பேடு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் வந்த உன்னை வர வைக்கிறேன். நீ செய்யறது திருப்பி செய்யறல்ல? என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயா எந்திரிமா, எந்திரி. நீ ஏமா என் காலில் விழுகிற? அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன். அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க. உங்க கால விழுதுல தப்பு இல்ல. ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, என்கிட்ட கலாட்டை பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு. அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்தி இருப்பான். அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான்னா. நானும் கேள்விப்பட்டேங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாயி. என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாயி, அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன் உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலி பொறுக்குமா? தெரியும்.
தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீ தாண்டி என் மருமக. குடிச்சல சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? வந்துட்டானே. ஊமா ஊமா. தன்ய நானே. இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையே காமிச்சிருக்கிறான்னு, அதான் அலையறான். கொண்டாரு அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போட்டிருக்கிறான்னு. மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்தது கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டாதானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்தை பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டேய் சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பொறுப்புங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா, அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா?
வெரி குட் வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன